Hello friends, welcome to Gigi's Daybook. இன்னைக்கு நாம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபியை தாங்க பார்க்க போறோம். ஜவ்வரிசியை வச்சு ஒரு புளிப்பு போண்டா செய்ய போறோம். அதே சேம் பேட்டர்ல ஊத்தாப்பம் ரெசிபியும் பார்க்க போறோம். நான் சொல்லியிருக்கிற ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு கிறிஸ்பியான போண்டாவை நீங்க என்ஜாய் பண்ணலாம். சரி வாங்க செய்முறையை பார்க்கலாம். முதல்ல நமக்கு நல்ல புளிப்பான கெட்டி தயிர் தேவைங்க. 2 நாள் ஆன புளிச்ச கெட்டி தயிர் ஒரு கப்பு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப்பு அளவுக்கு நம்ம ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இந்த ஜவ்வரிசி நல்ல பெருசாக இருக்கிற ஜவ்வரிசியாக இருக்கணும். நைலான் ஜவ்வரிசி நல்லாவே இருக்காதுங்க. அதனால் நல்ல பெரிய பெரிய ஜவ்வரிசியாக எடுத்துக்கோங்க. கூடவே எந்த கப்பில் தயிர் எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 1/2 கப்பு அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே தண்ணி சேர்த்துடாதீங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக 4லேருந்து 5 மணி நேரம் இது தயிரில் ஊறணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு போண்டா கிடைக்குங்க. இதே காலையில் செய்ய போகிறீங்க அப்படின்னா முதல் நாள் ராத்திரியே ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஈவினிங்க்கு வேணும்னா காலையில் நீங்கள் ஊற வச்சுடுங்க. 5 மணி நேரம் கழித்து பாருங்கள், நல்லா தயிரெல்லாம் உறிஞ்சி நம்ம ஜவ்வரிசி நல்லா பெருசாக இருக்கும். இதில் 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, இஞ்சி 1 இன்ச்சு அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், நான் இங்கே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கையிலேயே நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி எதையும் சேர்த்துடாதீங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பாதியை நம்ம வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதே சேம் மாவை வச்சு தான் நம்ம ஊத்தாப்பம் ரெசிபியும் செய்ய போகிறோன்றதால நான் இங்கே பாதியை எடுத்து வச்சிடுறேன். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக மீதி இருக்கிற பாதியில் தான் நம்ம போண்டா செய்ய போகிறோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை பிசைஞ்சு விட்டுக்கலாம். அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம போண்டா மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். எடுத்ததும் நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க. இந்த மாதிரி தேவையான அளவுக்கு தெளித்து பிசைஞ்சு பார்த்து நீங்கள் போண்டா மாவு பதத்துக்கு கொண்டு வந்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். தண்ணி நிறையா சேர்த்துட்டோன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம அரிசி மாவு சேர்க்க வேண்டியது வரும். அரிசி மாவு கூடுதல் ஆகிடுச்சுன்னா தண்ணி தெளிக்க வேண்டியது வரும். இந்த மாதிரியே மாற்றி நம்ம செஞ்சிட்டு இருந்தோன்னா நம்மளோட தயிரோட புளிப்புத்தன்மை குறைஞ்சிடும். ஸோ நம்மளோட போண்டா நல்லா புளிப்பாக வராது. அதனால் இந்த டிப்ஸை மைண்டில் வச்சுட்டு அரிசி மாவும் தண்ணியும் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, நம்ம போண்டா போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அடுத்தது எண்ணெயில் போண்டா போட ஆரம்பிக்கும் போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போண்டா எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சோன்னா வெளியில் இருக்கிற ஜவ்வரிசி எல்லாமே நல்ல கிறிஸ்பியாக பெருசாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தடில் நம்ம செஞ்சோன்னா எண்ணெயும் நிறையா இழுக்காதுங்க. 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம ஃபோர்க்லேயோ இல்லை ஸ்பூன்லேயோ இந்த மாதிரி திருப்பி விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்தோன்னா நம்மளோட போண்டா சுட சுட தயாராகிடும். இதை சூடாக சாப்பிடும்போது தாங்க ரொம்ப ருசியாக இருக்கும். சட்னி சாம்பார்னு எது கூடயும் மேட்ச் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் லெமன் ஜூஸ் சட்னி போட்டிருக்கேன். அதுவுமே இந்த போண்டாவுக்கு நல்ல மேட்சிங்காக இருக்கும். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஊத்தாப்பம் செய்முறையை பார்க்கலாம். அதுக்கு எடுத்து வச்ச ஜவ்வரிசி மிக்சரோட 2 கரண்டி தோசை மாவு, அப்படி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து மொத்தமாக ஊத்தாப்பமாக வார்த்தெடுக்கலாம். இது எண்ணெயில் பொரித்து சாப்பிட விரும்பாதவங்களுக்கு நான் கொடுக்குற டிப்ஸுங்க. கண்டிப்பாக ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் எல்லாருமே இந்த 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். போண்டா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஊத்தாப்பம் ஸ்பாஞ்சி சாஃப்டாக டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக 2யுமே ட்ரை பண்ணுங்கள். இது 2லையுமே நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க.
யாருமில்லா தனியரங்கில் ஒரு குரல் போலே நீ எனக்குள்ளே எங்கோ இருந்து நீ என்னை இசைக்கிறாய், இப்படிக்கு உன் இதயம். என்ன சொல்வேன் இதயத்திடம், உன்னை தினமும் தேடும், என் பேச்சை கேட்காமல் உன்னை தேடும். யாருமில்லா தனியரங்கில் ஒரு குரல் போலே நீ எனக்குள்ளே எங்கோ இருந்து நீ என்னை இசைக்கிறாய், இப்படிக்கு உன் இதயம்.